என் உலகத்தாய் உறவுகளுக்கு வணக்கம். மெய்யொலியால் நோயின்றி வாழ தினமும் தமிழ் இயற்கை மருத்துவம் என்ற தொடரில் இன்று நாம் பார்க்க போவது எந்த பொருளுடன் எந்த பொருளை கலந்து உண்ணக்கூடாது என்பதை பற்றி பார்ப்போம். தேனுடன் நெய் கலந்தால் விஷமாக மாறிவிடும். எனவே இரண்டையும் சேர்த்து உண்ணக்கூடாது. வாழைப்பழத்தை தயிர் மோருடன் கலந்து உண்ணக்கூடாது. அல்லது வாழைப்பழம் உண்ட பிறகு தயிர் மோர் உண்ணக்கூடாது. பழங்களை தனித்தனியாக உண்ணுங்கள். சாப்பாட்டுடன் சேர்த்து உண்ணக்கூடாது. அதன் தாது சத்து உணவுடன் கலந்து பயனற்று போய்விடும். மீன் கருவாடுடன் பால் தயிர் உண்ணக்கூடாது. அவ்வாறு மீறி உண்டால் வெண்மேகம் போன்ற நோய்கள் வர வாய்ப்பு உள்ளது. காலையில் வெறும் வயிற்றில் காபி டீ குடிக்கக்கூடாது. ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்துவிட்டு பின்னர் காபி டீ போன்றவற்றை குடிக்கலாம். டீ காபியுடன் பால் சேர்க்காமல் குடித்தால் மிகவும் நல்லது. பால் தனியாக குடிக்கலாம். ஆஸ்துமா உள்ளவர்கள், சளி அதிகம் உள்ளவர்கள் தக்காளி, பூசணிக்காய், முள்ளங்கி ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது. அல்சர் உள்ளவர்களும் மஞ்சள் காமாலை உள்ளவர்களும் மிளகாய், ஊறுகாய் ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளக்கூடாது. மூல நோய் உள்ளவர்கள் முட்டை, அதிக காரம், மாமிச உணவுகள் ஆகியவற்றை உண்ணக்கூடாது. இதுபோன்ற தமிழ் இயற்கை மருத்துவம் என்ற தொடரில் தினமும் சந்திக்கின்றேன். நான் உங்கள் பிரபாகரன். நன்றி.